ஹரே கிருஷ்ணா. நம்ம இதுவரைக்கும் கிருஷ்ணருடைய பிரஜ லீலைகள் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கிருஷ்ணர் அந்த பக்கம் போனார். அது வரைக்கும் பார்த்தோம். கிருஷ்ணர் வந்து மதுராவில் இருக்கிறார். மதுராவுக்கு போய் கம்சனை கொல்றார். அதுக்கப்புறம் குருகுலத்துல போய் பாடம் கத்துக்கிறார். அதுக்கப்புறம் உத்தவரை விருந்தாவனத்துக்கு அனுப்புறார். அது வரைக்கும் தான் நம்ம பார்த்துடணும். ஸோ ஏறக்குறைய நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பிரஜ லீலைகள், கிருஷ்ணனுடைய விருந்தாவன லீலைகள். கிருஷ்ணனுடைய விருந்தாவன லீலைகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால கிருஷ்ணனுடைய விருந்தாவன லீலைகளை வந்து நம்ம எக்காலம் மறக்கக்கூடாது. எந்தெந்த அசுரர்களை அவர் கொண்டார், எப்படி அவர் அசுரர்களை கொண்டார், இதெல்லாம் வந்து நமக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கணும். அதை வந்து மறக்கக்கூடாது. மறுபடியும் அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. ஆக்சுவலி பிரபுபாத் வந்து எல்லாருக்கும் சிபாரிசு பண்ணார், எல்லாரும் தினமும் வந்து இந்த கிருஷ்ண புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாரும் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ண லீலைகளை படிச்சுட்டு கிருஷ்ண லீலைகளுடைய ஸ்மரணையிலேயே தூங்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் வந்து பொதுவாக எல்லாருக்கும் சிபாரிசு பண்ணியிருக்கார். ஏன்னா இதுல வந்து உண்மையில சொல்லப்போனா இன்னைக்கு நான் இப்போ உங்ககிட்ட பொதுவா ஒரு சில கேள்விகள் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில இருக்கக்கூடிய செய்திகள் ஏதாவது இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யாரு, இந்த பையனை கேட்ட கூட சொல்லுவோம். இந்தியாவோட முதல் பிரதமர் யாரா தெரியாத அவனுக்கு? ஐயோ கால வரைட்டான். இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யாரு அப்படின்னா சொல்லுவாங்க, யார் பிரபு? ஜவஹர்லால் நேரு. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எப்பவுமே தான் ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பல தடவை கேட்டிருக்கோம். அதனால அது மறக்க போறது கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ண லீலைகளையும் வந்து நம்ம தொடர்ந்து கேட்கும்போது, தொடர்ந்து படிக்கும்போது அதை நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். என்ன பண்றது, கலியுகத்துல அதுவும் தற்போதைய சூழ்நிலை கொஞ்சம் வருஷத்துக்குலாம் முன்னாடி கூட இந்த கிருஷ்ண லீலைகள், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. வெளியில வந்து நிறைய நபர்கள் வந்து அத பாராயணம் பண்ணுவாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா இப்ப மாதிரி டிவி போட்டு உட்காந்துட்டு டிவி போட்டி முன்னாடி உட்காராம எங்கேயாவது ராமாயண கதா நடக்கும், மகாபாரத கதா நடக்கும், கிருஷ்ண கதை நடக்கும். அங்க போய் உட்காந்து அவங்க இதெல்லாம் கேட்பாங்க. அதுதான் வந்து காலங்காலமா இருந்து வந்தது. இன்னைக்கு நவீன காலத்துல அதெல்லாம் போயிடுச்சு. அதனால மக்களுக்கு கிருஷ்ண லீலைகள் மறந்து போயிடுது. பக்தர்களுக்கும் அதை ஏதோ ஒரு தடவை 2 தடவை கேட்டோம்னா நமக்கும் அது வந்து மறந்து போயிடும். அதனாலதான் சொல்றோம், திரும்பி அதை வந்து படிங்க. தினமும் படிக்கும்போது ஒரே லீலைகளை பல தடவை படிக்கும்போது அந்த லீலைகளுடைய எல்லா நிகழ்ச்சிகளுமே ஞாபகத்துல இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கேசி அப்படிங்கிற அரக்கனை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, கேசி அப்படிங்கிற குதிரை வடிவில் வந்தா கிருஷ்ணர் கொன்னாரு அப்படிங்கறது மட்டும் அந்த அரக்கனை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா பத்தாது. ஏன்னா கிருஷ்ண லீலைகள் நமக்கு பூர்ணமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். கேசி அப்படிங்கிற அரக்கன் எப்படி வந்தான், அவனை எப்படி கிருஷ்ணர் கொன்னார், அதெல்லாம் விளக்கமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் எந்தெந்த அசுரர்களை கொண்டார், அசுரர்களோட பேராவது நமக்கு வந்து ஞாபகத்துல இருக்கணும். இல்ல பேரை சொல்லும் போது அந்த அசுரன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நான் முதல்ல கேட்டேன், சங்கு வடிவுல ஒரு அசுரன் இருந்தான், அவன் யார் அப்படின்னு சொல்லி. சங்கு வடியில இருந்த அசுரனோட பேர் பாஞ்சஜனா. பாஞ்சஜனா அப்படிங்கிற அசுரன் சங்கு வடிவுல இருந்தான். இப்ப யாருக்கா ஞாபகம் வருதா அவனை எப்ப கிருஷ்ணர் கொண்டார், எதனால கொண்டார்னு சொல்லு பாக்கலாம். குருகுலத்துல படிச்சுட்டு குருவுக்கு அவர் வந்து ஒரு குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படும் போது அவருடைய குரு பையனை கேட்பார், இறந்து போன பையனை கேட்பார். அப்ப அவர் வந்து கடல்ல இருந்து மீட்டு கொண்டு வர போகும்போது கடலுக்குள்ளார அந்த அசுரன் இருப்பான், அந்த அசுரனை கொள்வார். அதை கேட்டு விளக்கமான நிகழ்ச்சிகள். சங்கச்சுடா அப்படிங்கிற அசுரன் யார், என்ன நிலையில ஞாபகம் வந்து இருக்காது. சங்கச்சுடா அப்படிங்கிற அசுரன் வந்து கிருஷ்ணர் கோபியர்களோட லீலை பண்ணிட்டு இருக்கும் போது கோபியர்களை தூக்கிட்டு போவோம். கோபியர்களை வந்து சங்கச்சூடா அப்படிங்கிற குபேரனுடைய
ஒரு அந்த யக்ஷ ராட்சச அவங்க அந்த கும்பல்ல இருக்கக்கூடிய, அதனால நாங்க தான் செல்வம் இருக்கு, நாங்க தான் அனுபவிக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லி அவன் இந்த அழகிய பெண்களை வந்து இந்த மாட்டுக்கார பசங்க அனுபவிக்கிறானே அப்படின்னு நினைச்சு தூக்கிட்டு போவோம். அப்போதே கிருஷ்ணர் வந்து ஒரே குத்து விடுவார், அவன் இறந்து போயிடுவான். சங்கச்சு விடாங்க. பலராமர் தலையில அடிச்சு கொண்டது பிரலம்பாசுதான். அவன் வந்து நண்பர்களா வருவான். நண்பர்களா வந்து கிருஷ்ண பலராமர் வந்து அவங்க என்ன விளையாடுவாங்க அப்படின்னா, கன்றுக்குட்டிகள்லாம் ஒருத்தர் போய் திருடி வச்சுப்பாங்க, இவங்க போய் காப்பாத்துற மாதிரி விளையாடுவாங்க. ஸோ அப்போதைக்கு அவங்களோட விளையாட்டை வந்து பலராமரை தலையில தூக்கி வச்சுட்டு போற மாதிரி போவான். அப்புறம் கொஞ்ச தூரத்துல பலராமரை தூக்கிட்டு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிப்பான். அப்போதே பலராமர் மேல இருந்து ஒரே அடி அடிப்பார். பிரலம்பாசுரன். ஸோ கிருஷ்ணர் கீதையில சொல்றார், யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்ഥാனம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவர் சொல்றாரு, எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் நான் வந்து அவதாரம் பண்றேன். நான் அவதாரம் பண்ணி என்ன பண்றேன், தர்மத்தை நிலைநாட்டுறேன், அதர்மத்தை அழிக்கிறேன், சாதுக்களை ரட்சிக்கிறேன், துஷ்டர்களை வந்து விநாசனம் பண்றேன், துஷ்டர்களை வந்து ஒன்னும் இல்லாம ஆக்குறேன். விநாசாய சதுஷ்கிருதாம். விநாசாய அப்படின்னா நாசம் பண்றது அப்படின்னா அழிக்கிறது. விநாசா அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம ரொம்ப அதிகமா நாசம் பண்றது. விநாசாய சதுஷ்கிருதாம். துஷ்கிருத்தினர்கள் தீயவர்களை வந்து அழிக்கிறதுக்காகவும் கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதாரம் பண்றார். சோ கிருஷ்ணனுடைய லீலைகள்ல சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் எத்தனையோ பேர் இருந்தாங்க. இப்ப நிறைய பேர் வரலாற்று படிக்கக்கூடியவங்க 2ஆம் உலகப் போர் நடந்தது, எத்தனையோ 1000 பேர் மரணம் அடைஞ்சாங்க, லட்சக்கணக்கில் ஜனங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஆனா கிருஷ்ண லீலைகளை படிக்கும்போது அதே மாதிரி ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கான பெரிய பெரிய அசுரர்கள்லாம் மரணம் அடைகிறத படிக்கும்போது அது வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த நியூஸ் பேப்பர்ல உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஒரு நோட்ஸ் போட்டிருக்கான், சேலத்துல திருவாக்கவுண்டர் பைபாஸ் ஆண்டா நேற்று நைட்டு வந்துட்டு இருந்த ஒரு லாரியை வழிமறிச்சு அதுல இருந்த பொருள்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க, போலீஸ்ல கேஸ் புக் பண்ணியிருக்காங்க, இந்த டிஐஜி டிபி இவங்க வந்து கேஸ டீல் பண்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க படிக்கிறீங்க, படிச்சுட்டு விட்டுறீங்க, அடுத்த நாள் பாக்குறீங்க, அடுத்த நாளும் அதே இடத்துல அந்த செய்தி இருக்கு அப்படின்னா என்னடா இதே போட்டு வச்சிருக்கானே நினைப்பீங்க. எத்தனை நாள் அதே செய்தியை நம்மளால படிக்க முடியும்? முத நாள் படிக்கும் போதே அது நமக்கு எரிச்சலா இருக்குது. எவனோ திருடிட்டு போனானா, இது வேற ஒரு செய்தின்னு வேற போட்டு வச்சிருக்கிறான்னு. எப்ப திறனாலும் பேப்பரை திறந்தா திருட்டு கொலை இதுதான் இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் அது வந்து தினமும் அதே படிச்சோம் அப்படின்னா அதுல வந்து ஆனந்தம் இருக்காது. ஆனா கிருஷ்ணலீலைகளுடைய சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா, மறுபடி கிருஷ்ணலீலைகளை பத்தி கேட்கறதுலயும், கிருஷ்ணர் வந்து சாதாரணமா நம்ம நியூஸ் பேப்பர் திறந்தா பாக்குற மாதிரி கொலைகள் கொள்ளைகள் திருட்டு இதுதான் கிருஷ்ணலீலையிலேயே நடக்குது. கிருஷ்ணர் வந்து ஒரு அசுரர்கள் வராங்க, அசுரர்களை கொல்றார், அதுக்கப்புறம் வெண்ண திருடி சாப்பிடுறாரு அவரே. கிருஷ்ணலீலை இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். யார் ஒருத்தர் கிருஷ்ணலீலைகளை மேலோட்டமா கேட்கிறாங்களோ, மேலோட்டமா படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் இன்னும் இதான் இப்ப இந்த காலத்துல நியூஸ் பேப்பர் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல கிருஷ்ணனுடைய லீலைகள் ஏதோ கொஞ்சம் நியூஸ் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா மேலோட்டமா பார்த்தோம்னா அப்படிதான் தெரியும். கிருஷ்ணன் என்னத்த பெருசா லீலை பண்ணாரு, பிறந்தாரு, இங்க இருந்து அங்க ஓடி பண்ணாரு. இதுதான் சிசுபாலனுடைய கண்ணோட்டம். அவன் அப்படிதான் சொல்லுவான், நீங்க பிறந்த இடத்துல இருக்க முடியாம ஓடி போன, ஓடி போயிட்டு அங்க இருந்து என்ன பண்ண நீனு, அங்க ஏதோ ஒன்னும் தெரியாதவங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட நீ ஏதோ ஒண்ணு வந்து பெரிய ஆளா நீ காமிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கிருஷ்ணனுடைய லீலைகள் மேலோட்டமா பார்த்தா சாதாரண செயல்கள் தான்.
ஆனா அந்த லீலைகளை ஒருத்தன் படிக்க ஆரம்பிக்கிறான், அந்த லீலைகளை பற்றி ஒருத்தன் கேட்க ஆரம்பிக்கிறான், சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அப்ப தானாவே அந்த லீலைகள் கவர்ச்சியுடையதாகுது. இல்லைன்னா கோடான கோடி வருடங்களாய், இப்ப கிருஷ்ணர் வந்து இப்ப 5000 வருடங்கள் தான் ஆகுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா யுகந்தோறும் ஒவ்வொரு யுகந்தோறும் கிருஷ்ணருடைய லீலைகளை மறுபடியும் மக்கள் வந்து கேட்டு படிச்சு ரசிக்கிறாங்க. எப்படி அப்படி ரசிக்க முடியுது? எதனால அப்படின்னா கிருஷ்ணனுடைய லீலைகளுடைய தன்மையே அந்த மாதிரி. சாதாரணமா ஒரு அசுர ஒரு 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 ரவுடிய வந்து போலீஸ் ஒருத்தர் சுட்டு கொண்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஒரு அசுரனை கிருஷ்ணர் கொல்றது அப்படிங்கிறது. ஏன்னா கிருஷ்ணர் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து அவர் ரொம்ப சிறப்பா செய்யறார். அவரை போல செய்ய யாராலையும் முடியாது. அவருக்கு இணையாவோ அவரை விட சிறப்பாவோ எந்த ஒரு செயலையும் செய்ய யாராலையுமே முடியாது. அப்படிப்பட்ட கிருஷ்ணருடைய லீலைகள் நமக்கு என்றுமே மங்களத்தை கொடுக்கக்கூடியது, என்றுமே நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது இந்த கிருஷ்ண லீலைகள். சோ அததான் நம்ம வந்து இங்க பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் எல்லாமே நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்தத ஒரு சம்மரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் 47வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணலாம். சோ கிருஷ்ணர் லீலை எப்படி ஆரம்பமாகுது, இந்த கிருஷ்ண புத்தகம் எப்படி ஆரம்பமாகும், யாரால சொல்ல முடியும்? தெரிஞ்சவங்க கை தூக்கு. யாரால சொல்ல முடியும் எப்படி இந்த கிருஷ்ண லீலை மொத்தமா ஆரம்பமாகுது? பிரம்மா கிட்ட புகார் சொல்றாங்க. பிரம்மா போய் எல்லா தேவர்களோட கிருஷ்ணனை நோக்கி பூமாதேவி பூமியில அசுரர்களுடைய பாரம் தாங்க முடியல அப்படிங்கறதுனால பிரம்மாட்ட போய் முறையிடுறாங்க. பிரம்மா எல்லா தேவர்களையும் கூட்டிட்டு போய் விஷ்ணுவிட்ட முறையிடுறார். இப்ப கிருஷ்ண நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீட்டெயிலோட தெரிஞ்சுக்கணும், ரொம்ப நுணுக்கமா தெரிஞ்சுக்கணும். பூமாதேவி எப்படி போய் பிரார்த்தனை பண்றாங்க? பூமாதேவி பிரம்மாதேவர் எல்லாரும் போய் விஷ்ணுவிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. எங்க போய் பிரார்த்தனை பண்றாங்க? பார்க்கலர்ல கரையில போய் பிரார்த்தனை பண்றாங்க. பூமாதேவி எப்படி போய் பிரார்த்தனை பண்ணாங்க? ஒரு பசுவினுடைய ரூபத்தை எடுத்து பூமாதேவி போய் பிரார்த்தனை பண்றாங்க. சோ இப்படி போய் பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க எப்படி பிரார்த்தனை பண்ணாங்க, எதை வச்சு பிரார்த்தனை பண்றாங்க? தேவர்கள் எல்லாரும் புருஷ சுக்தம், புருஷ சுக்தத்தை சொல்லி தேவர்கள் எல்லாரும் பகவான் விஷ்ணுவை போற்றி புகழ்றாங்க. அப்ப விஷ்ணுகிட்ட இருந்து தகவல் வருதா? வரல. அப்புறம் எப்படி? பிரம்மா வந்து தியானம் பண்றார். நான் வந்து விஷ்ணுகிட்ட இருந்து தகவல் எதுவும் வரலையேன்னு சொல்லி பிரம்மா தியானம் பண்றார். அப்ப பிரம்மாவுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கப்படுது? இன்னும் சில காலத்துல நான் வந்து அவதாரம் பண்ண போறேன், அதனால நீங்க எல்லாம் போய் அந்த குளத்துல போய் பிறகுன்னு சொல்லி நீங்க எல்லாம் போய் ஏற்கனவே அந்த குளங்கள்ல பிறந்து எனக்கு வழிவகை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. சோ கிருஷ்ணர் ஏன் அந்த மாதிரி அவங்க எல்லாரையும் பிறக்க சொல்லி சொல்றாரு, மொத்தவங்களையும் கூட பிறக்க சொல்லி சொல்றாரு? ஏன் கிருஷ்ணன் மட்டும் தனியா வந்தா பத்தாதா லீலைகள்ல பங்கு எடுத்துக்கிறதுக்கு? இன்னும் சொன்னோம்னா லீலைகள்ல பங்கெடுத்துக்க கரெக்ட் தான். இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் சேவை பண்றதுக்கு. தேவர்கள் வந்து தேவர்கள் அப்படிங்கிறவங்க சதா சர்வகாலம் கிருஷ்ணருடைய சேவையில தான் இருக்காங்க. அதாவது கிருஷ்ணருடைய சேவையில இருக்கிறாங்கன்னாலும் அது வந்து மறைமுகமான சேவை. இந்த உலகத்தை நிர்மாணிக்கிறது, இந்த உலகத்தை பராமரிச்சுட்டு இருக்காங்க, அது மறைமுகமான கிருஷ்ண சேவை. ஆனா நேரடியா கிருஷ்ணருடைய லீலைகள்ல வரும்போது கிருஷ்ணர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் அந்தந்த குடும்பங்கள்ல பிறந்துக்கோங்க, இந்த லீலைகள்ல பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வாய்ப்பு தர. அதன் பிரகாரம் இந்த தேவர்கள் எல்லாம் அங்கிருந்து வராங்க. அதுக்கப்புறம் கம்சன் தேவகி வசுதேவருக்கு திருமணம் நடைபெறுது. கம்சன் தேரோட்டின்னு வரான்.
இதுல கம்சனுக்கும் தேவகிக்கும் என்ன உறவு முறை? எப்படி? அது ஊர்ல யார கேட்டாலும் தெரியும், கம்சனும் தேவகியும் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறது. எப்படி? அது ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். எப்படி கம்சனும் தேவகியும் அண்ணன் தங்கச்சி? கம்சனோட அப்பா யாரு? உக்ரசேனர். தேவகியோட அப்பா சூரசேனரா? மாமன சூரசேனர். சூரசேனர் வந்து வசுதேவரோட அப்பா. தேவகியோட அப்பா யாரு? தேவலரா? தேவேந்திர. தேவகா தேவகா தேவகி சிம்பிள். அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. அதனால வந்து கம்சனோட சித்தப்பா பொண்ணு தேவகி, நேரடியா தங்கச்சி கிடையாது. இருந்தாலும் கம்சனுக்கு பாசம் அதிகம். அதனால அவன் தான் அண்ணங்கிறனால பாசம் அப்படிங்கறது மட்டும் இல்லாம வேத கலாச்சாரமும் கூடாது. அண்ணன் வந்து தங்கச்சிய மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுங்க. சோ வசுதேவர் தேவகி கூட்டு போகும்போது அப்ப அசிரீரி வந்து சொல்லுது. உடனே கம்சன் வந்து தேவகியை கொல்ல போறான். வசுதேவர் கம்சனை தடுக்கிறார். தடுத்து என்ன சொல்றாரு அவர்? வசுதேவர் சும்மா தடுத்தாரு அப்படிங்கறது ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். தடுத்து என்ன சொல்றாரு? சொல்லுங்கம்மா. அது கடைசி டீல். பெண்ணை கொல்றது பாவம். அதனால தங்கச்சியை கொல்றது பாவம். அப்புறம் அப்புறம் அதோட என்னெல்லாம் சொல்றாரு? ஒரு முக்கியமான கருத்து தான். வசுதேவர் தன்னுடைய அரசியல் தந்திரத்தை உபயோகப்படுத்துறாரு அந்த இடத்துல. அரசியல்ல வந்து ஒரு சூழ்நிலை சமாளிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சாம பேத தான தண்டா 4 வழிமுறைகளை கடைபிடிப்பாங்க. சாம அப்படின்னா ஒரு நபரை வந்து அப்படியே அவர் வந்து சாந்தப்படுத்த முயற்சி பண்றது. அவர் வந்து அவருடைய கோபத்தை எல்லாம் அடக்கிறதுக்கு மறைமுகமா முயற்சி பண்றது சாம. பேத அப்படின்னா அவர் வந்து 2ஆ பிரிக்கிறது. அவர் வந்து ஒரு எதிராளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2ஆ பிரிக்கிறது. தானம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தானம் கொடுக்கறது, அவனுக்கு ஏதாவது மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து அவனை அடக்கி வச்சுறது. தண்டா அப்படின்னா அவனை வந்து தண்டானா குச்சி. தண்டா அப்படின்னா அவனை வந்து ஒன்னும் இல்லாம நிர்மூலமாக்கிறது, அவனை கொலை பண்றது, அந்த மாதிரி செய்யறது. சோ அது மாதிரி அவர் வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அரசியல் தந்திரத்தையும் உபயோகப்படுத்தி குழந்தைய காப்பாற்ற முயற்சி பண்றார். அதுல முதல்ல அவர் சொல்றார், அவனை வந்து சாந்தப்படுத்த முயற்சி பண்றார். நீ வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைய வந்து நீ கொல்லக்கூடாது. இந்த குழந்தை வந்து நாளைக்கு உனக்கு இது வந்து பல காரணங்கள் அவர் சொல்றார். இந்த குழந்தைய நீ கொன்ன அப்படின்னா உனக்கு வந்து பெரிய பாவம் வரும். நீ ஒரு பெரிய வீரன். நீ இந்த பெண்மணியை கொன்ன அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பாவம். சாதாரண பெண்மணியை கொன்னாலே அது வந்து சமுதாயத்துல அவப்பேர். அதுவும் உன்னுடைய தங்கச்சியவே நீ எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வாதங்களை முன்வைக்கிறார். கடைசியில அவர் தானமா வரார். நான் வந்து எந்த குழந்தைகள்லாம் பிறக்குதோ அந்த குழந்தையெல்லாம் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைக்கு அவர் வந்து சமாளிக்கிறார். அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக அவர் வந்து அந்த மாதிரி தானம் கொடுக்கிறார். அப்ப கம்சனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா ஒரு சத்திரியனானவன் ஒரு வாக்கு கொடுத்தான் அப்படின்னா அந்த வாக்கை மீற மாட்டான். சோ வசுதேவர் அந்த மாதிரி சத்திரியர். அதனால அவர் கொடுத்த வாக்கை வந்து அவர் மீற மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. சோ அதனால அவன் நம்புறான்.
வசுதேவருடைய வார்த்தைய. இப்ப இன்னொரு இதுவும் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல, ஒரு சின்ன கேள்வி. தேவகியோட கணவர் பேர் என்ன? என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னீங்க வசுதேவரா வாசுதேவரா? வசுதேவரா வாசுதேவரா? வசுதேவர். எப்படி சொல்றீங்க? வாசுதேவர்னா யாரு, வசுதேவர்னா யாரு? வசுதேவர்னா யாரு, வாசுதேவர்னா யாரு? எப்படி சொல்றீங்க? வசுதேவரோட பையன் அப்படிங்கறதுனால கிருஷ்ணரோட பேர் வாசுதேவர். நிறைய பேர் குழப்பிப்பாங்க, வாசுதேவரோட பையன் கிருஷ்ணர்மாங்க. அப்படி சொன்னா அர்த்தம் வாய்ப்பாங்க. கிருஷ்ணரோட பையன் கிருஷ்ணன். வாசுதேவர்னா கிருஷ்ணரை குறிக்கக்கூடியது. வசுதேவர் அப்படின்னா கிருஷ்ணரோட அப்பா, தேவகியினுடைய கணவன். சோ அந்த வசுதேவர் அவர் இந்த கிருஷ்ணர் லீலைகள்ல கிருஷ்ணருக்கு தந்தையா செயல்படுறார். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை கம்சனை கொல்லும் அப்படிங்கும்போது ஏத்துக்கிறார். வசுதேவர் சொல்றார், நீ எங்களுக்கு பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கம்சனுக்கு உறுதி கொடுக்கிறார். அந்த உறுதியை எடுத்துக்கிட்டு கம்சன் அவங்க வச்சிருக்கான். அப்ப முதல் குழந்தை பிறக்குது. முதல் குழந்தை பிறந்த உடனே வசுதேவர் கொண்டு குழந்தைய கம்சன் கிட்ட கொடுக்கிறார். கம்சன் கிட்ட கொடுத்தையும் கம்சன் என்ன பண்றான்? திருப்பி கொடுத்துறான். ஏன் திருப்பி அனுப்புறான்? இந்த குழந்தையால அபாயம் இல்ல, 8வது குழந்தை தான் எனக்கு அபாயத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறான். அப்படி திருப்பி அனுப்பிடுறான். 8வது குழந்தை அபாயத்தை கொடுக்கும் அப்படிங்கும் போது அப்புறம் திரும்பி என்ன பண்றான்? அசுரர்களோட கலந்து ஆலோசிக்கிறான். நாரதர் வர. எது நடக்குது கரெக்டா சொல்லுங்க. நாரதர் வர. நாரதர் என்ன சொல்றாரு? நாரதர் அவனுக்கு அறிவுரை சொல்றார். நீ இது 8வது குழந்தைன்னு சொன்னது, எந்த குழந்தைனால வேணாலும் உனக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு யோசனை வருது. உடனே அவன் என்ன பண்றான்? அந்த குழந்தைய கொன்னுறான். கொன்னுட்டு என்ன பண்றான்? கொன்னுட்டு ஜெயில போடலாம். வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைச்சிடறான். சிறையில் அடைச்சு அவங்க சிறைக்குள்ளார ஒவ்வொரு குழந்தையா பிறக்குது. ஒவ்வொரு குழந்தையா கம்சன் எல்லாத்தையும் கொன்னுறான். அப்படி இருக்கும்போது 7வது குழந்தையில பகவான் கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கமான பலராமர் அங்க உள்ள தேவகியுடைய கர்ப்பத்துக்குள்ளார நுழைகிறார். பலராமர் தேவகியுடைய கர்ப்பத்துல நுழைஞ்சறியும் என்ன செய்தி நடக்குது அங்க அடுத்த இது என்ன? பலராமர் தேவர்களோட பிரார்த்தனை கிடையாது. பலராமர் என்ன அடுத்த நிகழ்ச்சி? அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். லாங் செஷன் ஆக்சுவலி. அதான் அதுக்கு முன்னாடி. அதுதான் அவரும் சொன்னார், ரோகிணி கர்ப்பத்துக்கு போகுதுன்னு. அப்ப பகவான் தன்னுடைய யோக மாய கூப்பிட்டு கட்டளை கொடுக்கிறார். அந்த நிகழ்ச்சியை மறந்துட்டீங்களே. யோக மாயை கூப்பிட்டு சொல்ற, இந்த மாதிரி நீ ரோகிணியினுடைய அதாவது தேவகியினுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைய ரோகிணியுடைய கர்ப்பத்துக்கு நீ மாட்டிடு. யோக மாயக்கு கட்டளை கொடுக்குற, நீ மாத்திடு. மாத்திட்டு நீ யசோதையனுடைய மகளா பிறகு நான் இங்க பிறக்கிறேன் அப்படின்னு இப்படி நீ செய்யறதுனால எனக்கு நீ தங்கச்சி ஆகுற. அதனால உனக்கு மக்கள் உங்ககிட்ட என்னெல்லாம் வரம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் உன்னால கொடுக்க முடியும், உனக்கு நிறைய பேர் வரும் அப்படின்னு சொல்லி வரிசையா கிருஷ்ணர்
மாயைக்கு பேர் கொடுக்கிறார். வைஷ்ணவி, குமுதா, அம்பிகை, அம்பிகா, இப்படி பல பேர் வரிசையா கொடுக்கிறார் கிருஷ்ணர். இந்த பேரெல்லாம் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து வரம் கொடுக்கிறார். நீ வந்து இந்த காரியத்தை செஞ்ச அப்படின்னா உனக்கு இந்த பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், நீ அது மாதிரி செய்யும் போது நான் வந்து என்னுடைய எல்லா சக்திகளோட நான் தேவகியினுடைய வயிற்றுல வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அதன்படி கிருஷ்ணர், அதாவது பலராமர் தேவகியினுடைய கர்ப்பத்துல இருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்படுறார். அப்படி மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் அங்க கிருஷ்ணர் சுயம் கிருஷ்ணர் அவர் வந்து தேவகியினுடைய வயிற்றுள்ளார நுழைகிறார். அப்படி நுழையும் போது அங்க எல்லாமே பிரகாசமாகுது. இங்க வந்து பலராமர் அங்க வயிற்றுக்கு மாற்றப்பட்டதையும் இங்க கம்சன் வந்து நினைக்கிறான், இது வந்து ஏதோ கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாருமே. தேவகியினுடைய கரு வந்து கலைஞ்சு போச்சு அப்படின்னு. சோ அடுத்து கிருஷ்ணர் தேவகியினுடைய வயிற்றுல நுழைஞ்சறையும் எல்லா கம்சனே அதை புரிஞ்சுக்கிறான், இப்ப விஷ்ணுவே உள்ள போயிட்டார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்க வந்து அந்த சிறைக்குள்ளார இருந்தாலும் அவங்களுடைய முகத்துல அந்த அளவு ஒரு பிரகாசம் தெரியுது. அவங்க ரொம்ப ஒரு சக்தி, ஒரு ஜொலிப்பு, ஒரு பிரகாசம், அதை உணர்றான். தன்னுடைய மனதுல பயமும் அதிகரிக்கிறத வந்து உணர்றான் கம்சன். அதனால என்ன கொல்ல போற எதிரி இங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லி கம்சன் வந்து ரொம்ப கவனமா இருக்கான். இந்த குழந்தை வந்து நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவர்கள் எல்லாரும் தோன்றி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்றாங்க. அந்த தேவர்கள் என்ன பிரார்த்தனை செய்றாங்க யாராவது சொல்ல முடியுமா? எல்லா தேவர்களும், பிரம்மா, சிவபெருமான், நாரதர் மற்றும் எல்லா தேவர்களும் சேர்ந்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அது முதல்ல என்ன பிரார்த்தனை பண்றாங்க? ஒரு சில முக்கியமான விஷயங்களை அவங்க வந்து பிரார்த்தனையா மேன்மைக்கிறாங்க. நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் 10வது அத்தியாயத்துல இருந்து நம்ம அடிக்கடி கோட் பண்ணக்கூடியதெல்லாம் அங்க இருக்கு. அப்புறம் இதெல்லாம் ஜென்ரல், எப்படி இருந்தாலும் அது இருக்குங்கிறது கெஸ்ஸிங். என்ன கம்பேரிசன்? சொல்லு பார்க்கலாம். அது அப்புறம் ஃபர்ஸ்ட் இது என்ன கம்பேரிசன் தெரியல, ஞாபகம் இல்லை. ஓகே, ஏதோ கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கு. போட் அடுத்தது அவர் வந்து அவங்க வந்து இந்த ஜட உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத, இந்த ஜட உலகத்தை வந்து ஒரு பெரிய மரத்துக்கு ஒப்பிட்டு அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு கிளைகள் எப்படி இருக்கு, கனிகள் எப்படி இருக்கு, வேர்கள் என்னவா இருக்கு, ஒருத்தன் எப்படி இந்த வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கான் அப்படிங்கறத ஒப்பிட்டு அவங்க பேசுறாங்க. அதை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த ஜட உலகத்தை வந்து இப்படிப்பட்ட இந்த மரத்தை வந்து கடக்கிறது, இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா யார் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட தஞ்சம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சம்சார சாகரத்தை கடக்கிறது அப்படிங்கிறது, இவ்வளவு பெரிய சாகரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கன்றுக்குட்டியினுடைய கால் கடியில பதிஞ்சா எவ்வளவு தண்ணி நிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆயிடும். சோ இது வந்து ரொம்ப முக்கியமா பக்தர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சம்சார சாகரத்தை கடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யார் வந்து இந்த சம்சார சாகரத்தை கடந்தாங்களோ அவங்க வந்து போட்டு இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு போட்டு உபயோகப்படுத்தினாங்க. அந்த போட்டை வந்து அவங்க அக்கறை கொண்டு போயிடுறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா எங்க இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு போட்டு உபயோகப்படுத்துறாங்கன்னா அந்த போட்டை வந்து அக்கறையில போய் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த சாகரமே, இந்த சம்சார சாகரமே ரொம்ப கொஞ்சம் சின்னதா போயிட்டதுனால அந்த போட்டு அங்கேயே நிக்குது. அவங்க இந்த போட்டை உபயோகப்படுத்தினாங்க, அந்த போட்டு அங்கேயே நிக்குது. அதனால யார் வேணாலும் அதை ஏறி கடக்கலாம். யார் வேணாலும் கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்கள்ல சரணடைஞ்சு யார் வேணாலும் பகவான்
தஞ்சம் அடையலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சோ யார் வேணாலும் பகவான் கிட்ட தஞ்சம் அடையலாம். ஆனா யார் பகவான் கிட்ட தஞ்சம் அடையலையோ அவங்களுடைய கதியை பத்தி என்ன சொல்றாங்க? அதுவும் ஒரு முக்கியமான நிறைய இடத்துல நம்ம பிரச்சாரத்துல உபயோகப்படுத்தும். யார் ஒருத்தர் இந்த அருவவாதிகள் இருக்காங்க, பகவான் கிருஷ்ணரை நம்பாம கிருஷ்ணர்கிட்ட சரணடையாம தங்களுடைய சொந்த பலத்தினால தாங்களே முக்தி அடைஞ்சதா கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. யார் ஒருத்தர் தங்களுடைய சொந்த பலத்தினால தாங்களே முக்தி அடைஞ்சதா கற்பனை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க முக்தி அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் காலப்போக்கில் அவங்க கீழே விழறாங்க. பதாந்தி அரவிந்தாட்ச விமுக்தமானினா. சோ யார் ஒருத்தர் விமுக்தமானினா கிருஷ்ணர்கிட்ட இருந்து கிருஷ்ணரை விட்டு விலகிய ஆசைகளை வச்சிருக்காங்களோ அவங்க கிருஷ்ணருடைய திருப்பாதங்களை மதிக்காத காரணத்தினால பதாந்தி கீழே விழறாங்க, முக்தி பெற்றது மாதிரி தெரிஞ்சா கூட. சோ அது முக்கியமா அவங்க சொல்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் அவங்க அவருடைய பல்வேறு அவதாரங்களை பத்தி வர்ணிக்கிறாங்க. நீங்க பல்வேறு அவதாரங்களை வந்திருக்கீங்க, இப்ப கிருஷ்ணரா லீலைகள் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறார். அதுக்கடுத்து கிருஷ்ணர் தேவர்கள்லாம் இப்படி பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ணர் ஒரு நல்ல நாள்ல அவதாரம் பண்ணார். கிருஷ்ணர் எந்த நாள்ல அவதாரம் பண்ணார்? ஜென்மாஷ்டமி அன்னைக்கு பிறந்தாரா? அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் அந்த காலத்துல கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார். இதுல பக்தர்கள் முக்கியமா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சமீப காலத்துல அசுரத்தனம் அதிகமாயிட்டு இருக்கறனால கிருஷ்ணரையும் ஜாதகம் கணிச்சு இந்த சூழ்நிலையில கிருஷ்ணர் பிறந்திருக்கார், அதனால கிருஷ்ணரால இந்த மாதிரியான அற்புதமான செயல் எல்லாம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த கிருஷ்ணர் பிறந்த அந்த தருணம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான தருணம் கிடையாது. அது ரொம்ப அரிதான ஒரு நேரம். அந்த நேரத்துல பிறந்ததுனால அவரால் இத்தகைய சாகசங்கள்லாம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு சில முட்டாள் அயோக்கியர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணர் ஏன் அந்த அந்த அற்புதமான தருணத்தை தான் அவர் பிறந்தாகணுமா? அவர் பிறக்கும்போது எல்லா தேவதைகளுக்கும் எல்லாமே அவருக்கு சாதகமா அமைஞ்சது. எல்லாருமே அவருக்கு சாதகமா அமைகிறாங்க. ஏன் சாதகமா அமைகிறாங்க? அவங்களுக்கு அது ஒரு சேவை. அதாவது கிருஷ்ணர் இந்த நேரத்துல பிறந்தாதான் இந்த மாதிரி செயல்கள்ல செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிருஷ்ணருக்கு கிடையாது. அவர் எல்லா கால நியங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். கிருஷ்ணர் அவருடைய யோகமாயின் மூலமா அவருடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல வரார். நம்மளை போல பலவந்தப்படுத்தப்பட்டு வர்றது கிடையாது. கிருஷ்ணர் அவரே அவருடைய தாய் தந்தையரை செலக்ட் பண்றார். அவரே அவருடைய விருப்பத்தின் பேர்ல அவர் வர்றார். இப்ப கிருஷ்ணன் அந்த மாதிரி நேரத்துல பிறக்கிறார். பிறக்கும் போது எப்படி பிறக்கிறார்? அவர் சங்கு சக்கர கதா பத்மத்தோட அவர் ஒரு குழந்தையா வர வந்தரி என்ன நடக்குது? பிரார்த்தனை பண்றாங்க இந்த மாதிரி அது அப்புறம் வருது. தேவகி வசுதேவருடைய பிரார்த்தனை அப்புறமா வருது. அதுக்கு முன்னாடி இல்ல இல்ல என்ன நடக்குது ஆக்சுவலா? உலகமே பிரகாசமா இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன யாரு பேச ஆரம்பிக்கிறா? என்ன அங்க கான்வர்சேஷன் நடக்குது? நந்த மகாராஜுக்கெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் வசுதேவர் கிருஷ்ணர் பிறந்தரையும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். வசுதேவர் பிரார்த்தனை பண்ணார் கிருஷ்ணரை பார்த்து. அவர் பிரார்த்தனை பண்ணும்போது அவர் சங்கு சக்கர கதாபத்மத்தோட இருக்கார். அவர் பிரார்த்தனை பண்றார், பகவான் நீங்க இங்க அவதாரம் பண்ணி எங்களுக்கு ரொம்ப பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதே சமயத்துல
தேவகி அவர் வசுதேவருடைய நீண்ட பிரார்த்தனைக்கு அப்புறம் தேவகி பிரார்த்தனை பண்றாங்க. தேவகி பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய தாய் பாசத்தினால அவங்க என்ன சொல்றாங்க, உங்களை கம்சன் வந்து எந்த நேரம் வேணாலும் கொண்டுடுவான், அதனால நீங்க வந்து ஒரு சின்ன குழந்தையா மாறிக்கோங்க, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தேவகி அவங்களுடைய வாத்சல்ய பாவத்தை வெளிக்காட்டுறாங்க. உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றார், அப்படியே ஆகட்டும். அது அப்புறம் சொல்றாரு குழந்தைய மாறிக்கிறேங்கிறாரு. அதுக்கு முன்னாடி யாருக்குமே யோசனை வர மாட்டேங்குது. கிருஷ்ணர் வந்து அவருடைய முந்தின பிறவியினுடைய விஷயங்களை பத்தி சொல்ற. என்ன சொல்ற, ஏற்கனவே 2 தடவை உங்களுக்கு நான் மகனா பிறந்திருக்கேன், இப்ப 3வது முறையா நான் வந்து உங்களுக்கு மகனா பிறக்கிறேன், ஏன்னா நீங்க வந்து அது மாதிரி விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ முதல் தடவை அவங்களுடைய பேர் என்ன, முதல்ல அவங்களுடைய பேர் என்ன, அதிதி ஃபர்ஸ்ட் வாமனரா வந்தார, பேரு ஃபர்ஸ்ட் வரும்போது பேர் என்ன, கிருஷ்ணி கர்ப்பா, பிருஷ்ணி அண்ட் சுத்தப்பா, பிருஷ்ணி சுத்தப்பா. அதுக்கப்புறம் அப்ப பிருஷ்ணி சுத்தப்பாவா அவர் பிறந்தப்ப அவருடைய பேர் என்ன, கிருஷ்ணி கர்ப்பா. அதுக்கப்புறம் அவர் வந்து அதிதிக்கும் கஷ்யப்பருக்கும் வாமனரா வந்தார். சோ இத வந்து கிருஷ்ணர் வெளி சொல்லிட்டு அவர் வந்து திரும்பி குழந்தையா மாறிக்கிறார். குழந்தையா மாறிண்டு கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன வந்து இங்க நீங்க நந்த மகாராஜ் பிருந்தாவனத்துல கோகுலத்துல இருக்கா, அவர்கிட்ட போய் என்னை வச்சுட்டு அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த பெண் குழந்தைக்கு மாற்றி கொண்டு வாங்கிற. சோ இப்ப அங்க இருந்து குழந்தை எடுத்துட்டு போறார். குழந்தை எடுத்துட்டு போகும்போது யமுனை நதி கரை புரண்டு ஓடுது. அவருடைய வத்சல்ய பாவத்தை நம்ம பார்த்தோம். அந்த நேரத்துல அவர் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவருக்கு மனதில் இருந்தது. இந்த யமுனை கரை புரண்டு ஓடுதே, இதை நம்மளால கடந்து போக முடியுமா அப்படின்னு அவருக்கு வந்து யோசனையே கிடையாது. அவர் பாட்டுக்கு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். சோ அப்ப கிருஷ்ணர் தன்னுடைய யோகமாய சக்தியின் மூலமா கிருஷ்ணர் ரசிக்கிறாரு. இவர் என்னப்பா இது, இவர் பாட்டுக்கு இறங்கி உள்ள நடந்து போறாரு, இதெல்லாம் தாங்குமா, நம்மள முள்ளு கடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தன்னுடைய யோகமாய சக்தியின் மூலமா அந்த ஆற்றினுடைய வெள்ளத்தை வந்து குறைக்கிறார். குறைக்கிறது மட்டும் இல்லாம மொத்தமா குறைச்சிட்டா சும்மா நடந்து போன மாதிரி ஆயிடுமேங்கிறதுனால வசுதேவருக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணுங்கிறனால அவருக்கு வந்து இடுப்பளவு தண்ணி வைக்கிறார். அவரு அந்த அளவுக்கு அவர் வந்து முயற்சி எடுத்த மாதிரி வசுதேவருக்கும் இருக்கணும் அப்படிங்கறனால மழை வருது, அது அந்த நடுவுல மழை பெய்யுது. அதனால ஆதிசேஷன் தானே வந்து பகவானுக்கு கொடையா சேவை பண்ணார். இதெல்லாம் வசுதேவர் தெரியாது. அவர் வரார், வந்து நந்த மகாராஜ் வீட்டுல வந்து பாக்குறார், யாருமே இல்லை அப்படின்றத பார்த்துட்டு கடகடன்னு ஓடி போறார். ஓடி போய் இந்த குழந்தைய வச்சுட்டு அங்க பக்கத்துல ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறார். ஆனா அவர் அந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனிக்க மறந்துட்டார். யாரால சொல்ல முடியும், யாருக்கு ஞாபகம் இருக்கு? யசோதாவுக்கு வந்து அந்த நேரத்துல 2 குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. கிருஷ்ணர் ஒரே சமயத்துல யசோதாவுக்கும் பிறந்தார், தேவிக்கும் பிறந்தார். யசோதாவுக்கு பிறந்த குழந்தை வந்து அதை வந்து வசுதேவர் பார்க்கவே கிடையாது. யசோதாவுக்கும் ஒரு கிருஷ்ணர் பிறந்தார், வசுதேவருக்கும் ஒரு கிருஷ்ணர், தேவகிக்கும் ஒரு கிருஷ்ணர் பிறந்தார். தேவகிக்கு பிறந்த கிருஷ்ணன் அவர் கொண்டு போய் வச்சிடறார் வசுதேவர். வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறார். அவர் வச்சதையும் 2 கிருஷ்ணனும் ஒன்னா ஆயிடுறாங்க. சோ கிருஷ்ணர் விருந்தாவன கிருஷ்ணர் யாரு யசோதையினுடைய மைந்தனா விளையாடினாரோ அந்த விருந்தாவன கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு வெளியில போறதே கிடையாது. விருந்தாவனத்தை விட்டு காலப்போக்குல கிருஷ்ணர் வெளியில போகும்போது அக்ரூரர் யமுனை கரையில அவர் வந்து அக்ரூரர் குளிக்கும் போது கிருஷ்ண பலராமர் 2 பேருமே வந்து அவங்க வந்து மாறிடுவாங்க. அவங்க விருந்தாவன கிருஷ்ணர் அந்த இடம் வரைக்கும் தான் அக்ரூரரோட போனார்.
விருந்தாவனத்துல இருந்து லீலைகள் செய்த கிருஷ்ணர் அவர் போகல. அவருடைய விரிவங்கம் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசம் கிடையாது, இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. எந்த விதத்துல? விருந்தாவன கிருஷ்ணருக்கும் விருந்தாவனத்துக்கு வெளியில இருந்த கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இல்ல. எப்படி? ரசா எப்படி? யார் சொல்ல முடியும்? வேற யாரா? சரணபுரம். விருந்தாவனத்துல இருந்த கிருஷ்ணருக்கும் விருந்தாவனத்துக்கு வெளியில இருந்த கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? பலபுரம் தெரியுமா? இது கேட்டுறீங்களா? அப்படியா? கம்சனை கொல்லும்போது கிருஷ்ணருக்கு எத்தனை கைய? அப்புறம் விருந்தாவனத்துக்கு வெளியில வந்து கிருஷ்ணர் பல நேரங்கள்ல 2 கைகளோட இருப்பார், தேவைப்படும் போது 4 கைகளை வெளிப்படுத்துவார். அதனால வந்து கிருஷ்ணர் தேவைன்னா 2 கை எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிப்பாரு, தேவையில்லனா 2 கை குறைச்சுவார். ஸோ அது வந்து கேஸ் டு கேஸ். மகாபாரத யுத்தத்துல கூட பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் 2 கைகளோட தான் இருந்தார். கை டிஃபரன்ஸ்லாம் நான் கேட்கல. விருந்தாவனத்துல இருந்த கிருஷ்ணருக்கும் விருந்தாவனத்துக்கு வெளியில இருந்த கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? விருந்தாவனத்தில் இருக்கிற கிருஷ்ணர் வந்து கோபரகம் கோபிலோடு இருந்தாங்க, இந்த கிருஷ்ணர் வந்து அசுரர்கள் வந்து பண்றது. அசுரர்கள் மட்டுமா கொண்டு வந்து இருந்தார் வெளியில, அங்கேயும் அவருக்கு ரசம். ஆனா விருந்தாவனத்து உள்ள இருந்த கிருஷ்ணருடைய ரசம், அவருடைய ரச தத்துவத்துல தான் வித்தியாசம். 2 பேருமே கிருஷ்ணர் தான், 2 பேருக்கும் நடுவில் வித்தியாசம் கிடையாது. ஆனா விருந்தாவனத்துக்குள்ளார கிருஷ்ணர் இருக்கும்போது அவர் அங்க பகவான் கிடையாது. எல்லா சூழ்நிலையும் எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் வந்து பகவான் தான். இருந்தாலும் விருந்தாவனத்துக்குள்ளார கிருஷ்ணர் வந்து நந்தநந்தன், யசோதானந்தன், கோபால், ராதாராணிக்கு பிரியமான கோபியர்களோட லீலை செய்யக்கூடிய அப்படி கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்துக்குள்ளார இருந்தார். விருந்தாவனத்துக்கு வெளியில வரும்போது அவர் வந்து ஒரு இளவரசர், ஒரு மன்னர், ஒரு கம்பீரம் பொருந்தியவர் விருந்தாவனத்துக்கு வெளியில. அதனால விருந்தாவனத்துக்குள்ள இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ஸ்பெஷல். சோ அந்த விருந்தாவன கிருஷ்ணர் யசோதாமாவுக்கு பிறக்கிறார். இவர் போய் மாத்திடுறார், குழந்தைய மாத்திட்டு திரும்பி வந்து சேர்ந்தார் வசுதேவர். திரும்பி வந்தரையும் அந்த சங்கிலி எல்லாம் பூட்டிக்குது. கம்சனுக்கு செய்தி தெரிவிக்கப்படுது, குழந்தை அளவும். கம்சன் வந்து அந்த குழந்தைய கொல்றதுக்கு வரான். கொல்றதுக்கு வரும்போது தேவகி சொல்றாங்க, இது ஒரு பெண் குழந்தை, இந்த பெண் குழந்தையால உனக்கு மரணம் நிகழ போறது கிடையாது. இந்த பெண் குழந்தை வருங்காலத்துல உனக்கு வந்து ஒரு அதாவது உன்னுடைய பையனுக்கு வந்து உங்க வீட்டுல இவ வந்து மருமகளா வரப்போறவ, அதனால இவளை கொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இப்ப இதுதான் அவங்க குழந்தையே கிடையாது. அதை ஏன் அவங்க தேவிக்கு ஏன் முயற்சி பண்றான்? நம்புறதுக்காக. நம்மள மாதிரி கிடையாது அவங்க. தன்னோட குழந்தை நிறைய போச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் இது வந்து யசோதாவுடைய குழந்தை, இது எப்படி நம்ம போக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு ஆசை. இந்த குழந்தைய வந்து நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறான். அதன் காரணமா அவ வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. முடியல. கம்சன் குழந்தை எடுத்து எறியினான். அப்ப அந்த குழந்தைய வந்து துர்காவா உருவெடுக்குது. துர்காவா உருவெடுத்து கம்சனுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்குது. ஒன்னா கொல்றதுக்கான குழந்தை ஏற்கனவே பிறந்துடுச்சு, முட்டாள் கம்சா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு மறந்துடுறாங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். கிருஷ்ணர் நீ இங்க போய் பெற அப்படின்னு சொல்லி கட்டளை தான் கொடுத்தாரு. அது யாரு கட்டளை கொடுத்தார்? யோகமாயை கட்டளை கொடுத்தார். இங்க வந்தது யாரு? கம்சன் கையில. எப்படி? கம்சனால தொட்ட உடனே, அதாவது கிருஷ்ணருடைய சக்தி யோகமாயா
யோக மாயை தான் அப்படின்னாலும் யோக மாயை தான் அங்க தேவை சாரி யசோதைக்கு பிறந்தது யோக மாயா, வசுதேவர் எடுத்துட்டு வந்தப்ப இருந்ததெல்லாம் யோக மாயை தான். ஆனா எப்ப கம்சன் யோக மாயை தொடரானோ அப்ப அந்த யோக மாயானது மகாமாயா மாறிடுது. இது நம்ம முதல்ல பார்த்தோம். சோ அதனால அவன் துர்கையா செயல்பட்டு எச்சரிக்கை கொடுது. உடனே கம்சன் என்ன பண்றான்? கிருஷ்ணர் கொல்றதுக்கு ஆள் அனுப்புறான். அதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணான். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்ணான். என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நடந்து போச்சு, கொல்ல வேண்டிய குழந்தை எங்கேயோ பிறந்துருச்சு, நான் தெரியாதனமா நான் ஏதோ அசிரியோட வாக்கு கேட்டு நான் என்னுடைய தங்கச்சியையும் என்னுடைய மைத்துனரையும் நான் சிறையில வச்சுட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் விடுவிச்சிடறான். சிறையில இருந்து விடுவிச்சுட்டு அவன் கம்சன் சிறையில இருந்து விடுவிச்சுட்டு இந்த கூட்டம் கூட்டுறான். என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அவனுடைய அசுர நண்பர்கள்லாம் சொல்றாங்க, என்னெல்லாம் குழந்தை இந்த சமீப காலத்துல பிறந்ததோ எல்லா குழந்தையும் கொண்டுடலாம். சிம்பிள் மெத்தட். எல்லா குழந்தையும் கொண்டுட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம கிருஷ்ணரை கொண்ட மாதிரி ஆயிப்போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால கம்சன் என்ன பண்ணான், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான், பூத்தனாவை அனுப்புறான். சோ பூத்தனாவை அனுப்புனரையும் பூத்தனா அங்க போய் பல குழந்தைகளை கொள்றதுக்காக போறாங்க. கிருஷ்ணரை பார்த்தரையும் ரொம்ப கவர்ச்சி அடைறாங்க. கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க போறாங்க. கிருஷ்ணர் அதுக்கப்புறம் பூத்தனாவை அப்படியே உறிஞ்சிடறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ அதை நம்ம ஒன்றும் பெருசா டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வசுதேவ தேவை கிட்ட கிருஷ்ணர் அதாவது கம்சன் வருத்தம் தெரிவிக்கிறான். சோ இப்படி பூத்தனாவை இங்க இது கொல்லக்கூடிய அந்த சமயத்துல அப்ப நந்த மகாராஜ் மதுராவுக்கு வந்திருக்காரு. பூத்தனாவை கிருஷ்ணர் கொல்லும் போது நந்த மகாராஜ் அங்க கிடையாது. நந்த மகாராஜ் மதுராவுக்கு வர. எதுக்கு வர? சந்திக்கிறதுக்கு வர்றாரு. ஜோசியம் பாக்கிறதுக்காக. அது அப்புறம் கம்சனுக்கு வரி கொடுக்கறதுக்காக வர்றாரு. அங்க பால் பொருட்கள்லாம் கொடுத்துட்டு போலாம் அப்படிங்கறதுக்காக வர்றாரு. அப்படி வரும்போது வசுதேவரை சந்திக்கிற. வசுதேவருக்கும் நந்த மகாராஜுக்கும் என்ன உறவு? ஸ்நேகிதம். அண்ணன் தம்பியா ஸ்நேகிதர்களாம். அண்ணன் தம்பியா ஸ்நேகிதனா? எப்படி சகோதரர்? இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி பெரியப்பா விட்டு பையன், எப்படி சித்தப்பா விட்டு பையன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நந்த மகாராஜுக்கும் வசுதேவருக்கும் என்ன உறவுங்கிறது தூக்கத்தை நினைச்சு கேட்டாலும் சொல்லணும். பாலபிரபு சொல்லுங்க. தெரியலையா? நண்பர்கள். எப்படி நண்பர்கள்? எதா இருந்தாலும் எப்படின்னு சொல்லணும். இவரோ மதுரால இருக்கிறாரு, அவரோ கோகுலத்துல இருக்கிறாரு. அவங்க 2 பேரும் எப்படி நண்பர்கள்ங்கிறீங்க? எப்படி அண்ணன் தம்பிங்கிறீங்க? எப்படி சொல்லுங்க. ரோகிணியும் வசுதேவரும் அண்ணன் தங்கச்சியா? கிழிஞ்சது போச்சு. வசுதேவருடைய 8 மனைவிகள்ல ஒருத்தவங்க தான் ரோகிணி. வசுதேவருடைய மனைவி ரோகிணி. நான் கேட்க, வசுதேவருக்கும் நந்த மகாராஜுக்கும் என்ன உறவு? இந்த கற்பனை எல்லாம் வேண்டாம். குருகுலத்துல படிச்சிருப்பாங்க, இதெல்லாம் வேண்டாம். ரோகிணியோட அண்ணன் நந்த மகாராஜ். ரோகிணியோட அண்ணனா? நந்த மகாராஜ் அண்ணனா தம்பியா? அப்புறம் எப்படி கிருஷ்ணருக்கும் யசோதைக்கும் 2 பேருக்கும் குழந்தையா வந்தது? இல்ல ரோகிணியோட அண்ணன் நந்த மகாராஜ்னா கிருஷ்ணரும் பலராமரும் எப்படி அண்ணன் தம்பி ஆவாங்க? யோசிக்க மாட்டீங்களா? ரோகிணியும் நந்த மகாராஜரும் அண்ணன் தங்கச்சின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப
எப்படி கிருஷ்ணனும் பலராமரும் அண்ணன் தம்பி ஆவாங்க? மாமன் மச்சான் உறவுல வரும். வந்து பலராமரும் வந்து கிருஷ்ணரும் வந்து ஆமா. அப்படி இருக்கும்போது அன்னமராஜாவுக்கும் ரோஹிணிக்கும் சம்பந்தம் இருக்கிறதுல இருந்தாலும் 2 பேரும் வந்து இங்க இருக்கும்போது இவங்க ரோஹிணியோட பையன், கிருஷ்ணன் வந்து யசோதாவோட பையன். அப்படித்தானே தெரியும். வெளியில தெரிஞ்சாலும் ஆனா உண்மையிலே வந்து வெளியில தெரிஞ்சது அண்ணன் தம்பி தான். அதனால உங்களோட ஸ்பெகுலேஷன் தான் மூட்டை கட்டு. சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஓகே, வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ரொம்ப ஸ்பெகுலேஷன் நிறைய போகுது. இவர் 60 அண்ணன் தம் உறவே மாத்திட்டாரு. அதாவது நந்த மகாராஜாவும் வசுதேவரும் அண்ணன் தம்பி. நந்த மகாராஜ் வந்து ஆக்சுவலி மூத்தவர், வசுதேவரோட பெரியவர் நந்த மகாராஜ். நந்த மகாராஜுக்கு ரொம்ப நாளா குழந்தை இருக்காது, ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறக்கும். அதனால நந்த மகாராஜ் வந்து கிருஷ்ணர் பிறந்தத ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவார். பெரிய பிராமணர்களை கூட்டு வந்து ரொம்ப கோலாகலமா கிருஷ்ணருக்கு வந்து விழா எடுப்பார். சோ எப்படி நந்த மகாராஜாவும் வசுதேவர் அண்ணன் தம்பி அப்படின்னா, சூரசேனர் யாரு? வசுதேவரோட அப்பா. கம்சனோட அப்பா உக்ரசேனர். வசுதேவரோட அப்பா சூரசேனர். சூரசேனருக்கு பல மனைவிகள் உண்டு. சூரசேனருடைய வைஷ்யா மனைவிக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் நந்த மகாராஜ். ஒரு சத்திரியன் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இருக்கக்கூடிய பெண்மணியை திருமணம் செஞ்சுக்கலாம், மேல இருக்கக்கூடிய பெண்மணியை திருமணம் செய்ய முடியாது. ஒரு பிராமணன் வந்து ஒரு சூத்ர பெண்மணியை கூட திருமணம் செய்யலாம். ஆனா ஒரு சூத்ரன் வந்து பிராமண பெண்மணியை திருமணம் செய்ய முடியாது. ஆணை விட பெண் வந்து கீழ் குலத்தை சேர்ந்தவளா இருந்தா திருமணம் செஞ்சுக்கலாம். ஆனா ஆணை விட பெண் வந்து உயர் குலத்தை சேர்ந்தவளா இருந்தா திருமணம் செய்ய முடியாது. இது வேத கலாச்சாரத்துல. சோ அதன் அடிப்படையில வந்து சூரசேனர் அவருக்கு ஒரு வைஷ்ய மனைவி இருந்தாங்க. அந்த வைஷ்ய மனைவிக்கு சூரசேனருக்கும் பிறந்த குழந்தை தான் நந்த மகாராஜ். சரியா? சோ அதனால நந்த மகாராஜரும் வசுதேவரும் அண்ணன் தம்பி. இருந்தாலும் நந்த மகாராஜ் வந்து இன்னொரு வைஷ்ய பெண்மணியை திருமணம் செஞ்சதுனால நந்த மகாராஜ் வந்து வைஷ்யராவே அறியப்படுறார். அவங்க ஒருத்தர் சத்திரியன் ஒருத்தர் வைஷ்யர் எப்படி உறவு முறை இருக்க முடியும் அப்படின்னா இதுதான் அவங்களுக்குள்ளார உறவு முறை. சோ நந்த மகாராஜ் வந்து வசுதேவரை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது வசுதேவர் அவருக்கு ஒரு சில ஹிண்ட் கொடுக்கிறார். குழந்தை எப்படி இருக்கான், எப்படி நல்ல செயல்கள்லாம் செய்றானா, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்கிறார். விசாரிச்சு சொல்றார் மறைமுகமா, நீ சீக்கிரம் அங்க போய் சேரு, சீக்கிரமா விருந்தாவனுக்கு போ, குழந்தைக்கு நிறைய அபாயம்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்து அனுப்புறார். அப்படி எச்சரிக்கை விடுத்து அனுப்பும்போது அவர் அங்க போறார். அதுக்குள்ளார அங்க பூத்தனா கிருஷ்ணரை தூக்கிட்டு போறா. கிருஷ்ணர் பூத்தனாவோட உயிரை உறிஞ்சிடுறார். உறிஞ்சறி பூத்தனா இறந்து கிடக்குறா. அதை பாக்குறாரு. ஓ, என்னது இங்க ஏதோ நடந்திருக்கு பெருசா அப்படின்னு சொல்லி கொண்டு போற. அதுக்கப்புறம் யசோதா எல்லாம் கிருஷ்ணரை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் செய்யறாங்க. எப்படி கிருஷ்ணர் தன்னுடைய லீலையில முதல்ல ஆரம்பிக்கிறார், பூத்தனாவோட ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் முதல்ல கிருஷ்ணர் வந்து ஒரு பெண்மணியை கொல்றார். கிருஷ்ணர் அரக்கிதான். நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா சூர்பனகை வந்து கொல்ல மாட்டாங்க. ஏன்? ஒரு பெண் அப்படிங்கிற காரணத்தினால சூர்பனகை வந்து கொல்லாம விட்டுருவாங்க. அவளும் அரக்கிதான். இங்க வந்து பூத்தனா அரக்கிதான். ஆனா கிருஷ்ணர் கொண்டுட்டாரே. இருந்தாலும் பொதுவா வந்து பெண்கள் கொல்ல மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் ஒரு சில காரணங்களோட பூத்தனாவை கொல்றார். எப்படி? அதாவது பால் கொடுத்தவனால் தாயாயிரா பிடிக்கும். அது ஒரு காரணம். தாய்ஸ்தானம் கொடுத்தார். கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர்
பூத்தனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை கொடுத்தார், தாய் ஸ்தானத்தை கொடுத்தார் கோலோக விருந்தாவனத்துல. பொதுவா கிருஷ்ணர் கொல்லக்கூடிய அசுரர்கள் எல்லாருமே முக்தி அடைகிறாங்க. ஆனா அவங்க பிரம்ம ஜோதியில முக்தி அடைவாங்க. ஆனா பூத்தனாவுக்கு கோலோக விருந்தாவனத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார், தாய் ஸ்தானத்தை கிருஷ்ணர் வழங்கினார். அதன் காரணத்தினால அவர் அவங்கள கொண்டாடுறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு யாரோ சொன்னீங்க, கிருஷ்ணர் இவ்வளவு விட்டு வச்சோம் அப்படின்னா இன்னும் நிறைய குழந்தைகளை கொல்லுவா அப்படிங்கிற காரணத்தினால கிருஷ்ணர் அவளை கொண்டாடுறார். அது இல்லாம கிருஷ்ணர் தான் அந்த இடத்துல செயல்பட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் இருக்கு. உதாரணத்துக்கு எப்படி கம்சனை கிருஷ்ணர் கொண்டாரோ, ஒரு சொந்த மாமனை கொல்றது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணர் கொல்றார். ஏன்னா கிருஷ்ணர் கம்சனை கொல்றதுக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்கார். ஒரு நிர்பந்தத்தின் காரணத்துல அது மாதிரி செய்யற. ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம், போதும். மிச்சம் அடுத்த வாரம் பார்க்கலாம். என்ன பிரபு 2 வாரம் தான் ஃபிளாஷ்பேக்னு சொன்னீங்க, 6 சாப்டர் தான் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்க. அடுத்த வாரம் ஓட்டிடலாம் வேகமா. எல்லாம் ஞாபகத்துல இருந்ததுன்னா நான் வேகமா போலாம். எல்லாம் மறந்துட்டீங்களே. அடுத்த வாரம் வரும்போது படிச்சுட்டு வாங்க எல்லாத்தையும். இது வரைக்கும் நடத்துனதெல்லாம் படிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். நான் நிறைய கேள்வி கேட்பேன். கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா அதோட நான் புதுசா ஆரம்பிச்சிருவேன். கிருஷ்ணர் இப்போ நந்த மகாராஜ் வீட்டில் இருக்காரு. அப்போ அவர் வசுதேவர் கிருஷ்ணர்னு அவர் நந்த மகாராஜ் தெரியுமா? அவரோட மகன் நினைப்பாரு இல்லை வசுதேவர் கிருஷ்ணர்னு நினைப்பாரு? நந்த மகாராஜுக்கு தன்னோட பையன் தான். பட் வசுதேவர் இங்க கேட்கிறாரு என்னோட பையன் எப்படி இருக்கு அப்படிதான் கேட்கிறாரு. இப்போ யாரும் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. வசுதேவர் எல்லாம் நினைப்பாரு என்னோட குழந்தை நல்லா இருக்கான்னு தான் கேட்பாரு. பட் வசுதேவருக்கு என்னோட கிருஷ்ணர் அங்க இருக்காரு. ஆனா நந்த மகாராஜ் அவரோட மகன் நினைப்பாரு. நந்த மகாராஜுக்கு என்னோட பையன். கடைசி அக்ரூர் சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரியும். அக்ரூர் சொல்லும்போது கூட்டிட்டு போவார். அதான் சொன்னனே, பொதுவா அசுரர்கள் கிருஷ்ணரால கொல்லப்படக்கூடிய அசுரர்கள் சாயுஜ்ய முக்தி அடைவாங்க. கிருஷ்ணன் அதாவது பிரம்ம ஜோதியோட ஒன்றா கலப்பாங்க. அந்த ஒரு முக்தி நிலை தான் அடைய முடியும் ஒழிய கிருஷ்ணரோட உறவு முறை அடைய முடியாது. கிருஷ்ணரோட நெருக்கமான உறவை அவங்களால அடைய முடியாது. அதுதான் வித்தியாசம். ஆனா அதே நிலையில அவங்களால அங்க உறவு முறை அனுபவிக்க முடியாது. அதனால யார் ஒருத்தர் பிரம்ம ஜோதியில ஐக்கியமாயி முக்தி அடைகிறாங்களோ அவங்க மறுபடி இங்க வருவாங்க, வந்தாகணும். அந்த நிலையில அவங்களால இருக்க முடியும், நிரந்தரமா அங்க இருக்கலாம். ஆனா அதனுடைய தன்மை அங்க இருக்க முடியும். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அங்க இருக்க முடியாது. ஏன்னா அங்க உறவு முறை கிடையாது. கிருஷ்ணரோட இருக்கும்போது உறவு முறை உண்டு. அந்த உறவு முறை இல்லாத காரணத்தினால யார் ஒருத்தர் பிரம்ம ஜோதியில முக்தி அடைகிறாங்களோ அவங்க அந்த நிலையில இருந்து கீழே விழுறாங்க. தன்னிகரற்றவனா தனக்கு நிகரா யாரும் இல்லாதவர். ஈடு இணையற்றவர்னாலும் அதே அர்த்தம் தான். தனக்கு ஈடாகவோ இணையாகவோ யாரும் கிடையாது. இதுக்கு சம்பந்தமா இருக்கு இன்னைக்கு பேசுற சம்பந்தமா ஃபர்ஸ்ட் சாஸ்திர பிரமாணம் வேணும். என்ன சொன்னீங்க? யாரோ எத்தனையோ புக்ல படிக்கலாம். அதெல்லாம் நம்ம பிரமாணமா எடுத்துக்க முடியாது. எது சாஸ்திரங்கள்ல வேத சாஸ்திரங்கள்ல
கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் பிரமாணமா எடுத்துக்க முடியும். ஏதோ யாரோ ஒருத்தங்க ஏதோ சொல்றாங்க, ஏதோ ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்காங்க, நிறைய புக்ல நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க, அது எல்லாமே உண்மையா நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பலராமர் வந்து தேவகியோட கர்ப்பத்திலிருந்து ரோகிணியோட கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க. அப்புறம் அப்ப பலராமருக்கு வந்து கர்ப்பவாசம் தானே, கிருஷ்ணர் மாதிரி அவர் டேரக்டா தோன்ற மாட்டார். அவர் வந்து பலராமர் கிருஷ்ணர் 2 பேருமே கர்ப்பவாசம் தான், கர்ப்பத்துல இருந்தா வராங்க. ஆனா பலராமர் வந்து ஒரு சாதாரண குழந்தை பிறக்கிற மாதிரி பிறந்தார். கிருஷ்ணர் வந்து 4 வயிற்றுல இருந்தார். கிருஷ்ணரும் 10 மாதங்கள். அவர் அப்படி இருக்கும்போதுதான் தேவர்கள் எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அப்படி வயிற்றுல இருந்து, ஆனா வெளியில வரும்போது அவர் வந்து சாதாரண ஒரு குழந்தை மாதிரி வரல. அவர் வந்து சங்கு சக்கர கதா பத்மத்தோட ஒரு குழந்தையா வந்துட்டு அதுக்கப்புறம் 2 கைகளை மறைச்சுக்கிட்டு சாதாரண குழந்தையா மாறிடுறார். பலராமர் வந்து சாதாரண குழந்தை மாதிரி தான் பிறந்தார். யா, பலராமர் எப்படி பிறந்தார் அப்படிங்கறது டீடைல் டெஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஸோ சாதாரண குழந்தை மாதிரி தான் பிறந்தார். லைக் ராம, லக்ஷ்மணா, சத்ருகா, பரதா, அவங்க சாதாரண குழந்தை மாதிரி தான் பிறந்தாங்க. ஆனா குழந்தை பிறக்கும் போதே ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியும், சாதாரண குழந்தை கிடையாது அப்படிங்க.